ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். என் அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில பலதரப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாகிறீர்கள். தீமையான செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும்போது மனம் சோர்ந்து போகிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, தீமை உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பொறுமையை கையாளுங்கள். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுங்கள். கொஞ்சம் நம்மை நோக்குங்கள். நம் பாதம் அமர்ந்து விடுங்கள். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளைகளே, வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு தரக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களை உங்களுக்கென்று நாம் வைத்திருக்கிறோம். இந்த சிந்தனைகளை உள்வாங்கிய நமது ஊழியன் தாவீது தம்முடைய எதிராக தமக்கு தீமை விளைவிக்கும் நோக்கத்தோடு வந்த சிமையை மிகுந்த அன்போடு உபசரித்து பேணினார். அன்பு பிள்ளைகளே, 2 சாமுவேல் 16 அதிகாரம் 1 முதல் 14 முடிய உள்ள வாக்குறுதிகளை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கோபம் வரும்போதும் எரிச்சல் வரும்போதும் உங்களுக்கு கட்டுக்கடங்காத சினவெறி வரும்போதும் நீங்கள் சற்று அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு தடை விதித்து நாவுக்கு பூட்டு போட்டு உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள். அமைதி நிலையில நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இதோ உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சிமையி தாவீதுக்கு எதிராக முறுமுறுத்தது மட்டுமல்ல, வீண் வார்த்தைகள் பேசியது மட்டுமல்ல, இதோ தாவீதினுடைய தாயாரையும் பழித்துரைக்கிறார். அப்படிப்பட்ட செயல்களை செய்தபோது இதோ சிமையை பார்த்து தாவீது எரிச்சல் கொள்ளவில்லை. அவருடைய நண்பர்கள் இதோ இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களிடத்தில் விட்டு விடுங்கள் என்று கேட்டபோது கூட தாவீது, சிரியாவின் மக்களே, சற்று பொறுமையாக இருங்கள். ஒருவேளை ஆண்டவரே தாவீதை பழித்துரை என்று சொல்லி அனுப்பியிருந்தால் ஆண்டவருக்கு எதிராக யார் முறுமுறுக்க முடியும் என்று சொல்லி தடுத்து விட்டார். என் அன்பு பிள்ளைகளே, சோதிக்கப்படும் பொழுது சோதனை நம்மிடமிருந்து வருகிறது என்று சொல்லாமல் சற்று அமைதியாக காத்திருங்கள். நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு துன்புறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் உங்களுக்கு ஆசியை மழையென பொழிவோம். நலன்களால் உங்களை நிரப்புவோம். உங்களுடைய எல்லா பாடுகளுக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் மேலாக நன்மை புரிவோம். இதோ உங்கள் எதிரிகள் உங்கள் கண்களுக்கு முன்னே விலகி ஓடிப் போவார்கள். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் கடந்து செல்லும்படி நம்முடைய ஆற்றலை உங்கள் மேல் வைத்து
உங்களை ஆசீர்வதிப்போம். அந்த ஆசீர்வாதத்தின் நாள் இன்றே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளால் உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதில், இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவரே, முதலாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோப்பின் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாவீதின் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தானியேலின் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உலக முழுமைக்கும் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அனைத்துக்கும் கடவுளே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உண்மையான ஒரே கடவுளே, நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலனோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய துயரத்தை கண்டு ஆண்டவரே, எங்களை பழித்து பேசியவர்களுக்கு ஆண்டவரே, நீர் எங்கள் துயரத்தை கண்டு ஆண்டவரே பழித்துரைதற்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, திருப்பாடல் ஆண்டவரே 118 படி ஆண்டவரே, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது தஞ்சம் புகுவதே நலம் என்று எழுதியிருக்க பிரகாரம் ஆண்டவரே, இதோ எனக்கு எதிராய் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நீர் எங்களுடைய பக்கம் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க சார்பில் நீர் செயலாற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மையே உம் பாதத்தில் நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு எதிராக பழித்துரைப்பவர்களை உம்முடைய பாதப்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கண்டு நாங்கள் கோபம் அடையாமல் ஆண்டவரே, இதோ நாங்கள் அந்த தாவீது எப்படி கோபத்தை எல்லாம் ஆண்டவரை அடக்கி கொண்ட ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் தஞ்சம் புகுந்தார், அது போல ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தஞ்சம் புகுது எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள், எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, எங்களை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ நாங்கள் யார் மீதும் காழ்ப்புணர்வு கொள்ளாமல் ஆண்டவரே, கோபம் கொள்ளாமல், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய பாதப்படியில் அப்பா அமர்ந்திருக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. தயவாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை உடைய பாதப்படியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டுமே, இதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறார்களே, நான் என்ன செய்வேன்? பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, இதோ ஞாபக சக்தி இல்லையே, நினைவாற்றல் இல்லையே என்று சொல்லி இந்த நாளில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அப்பா, நீரே ஞானத்தை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானமாய் படிக்க வேண்டும், புத்தியாய் படிக்க வேண்டும், கருத்தாய் படிக்க வேண்டும்ப்பா. இவர்களை எதிர்கொள்கிற எல்லா எக்ஸாம்லேயும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை நன்றாய் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவரே அடுத்த தேர்வுக்கு, அடுத்த கிளாஸ்க்கு செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மையை மாத்திரமே அருள்க தகப்பன் ஆண்டவரே. உண்மையை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய், திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதியை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.